நீங்கள் மேரிடா? உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அடிக்கடி சண்டை வருதா? அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜியில் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. அதன்படி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 ஈகோ ஸ்டேட் இருக்குது. பேரண்ட் ஈகோ, அடல்ட் ஈகோ அண்ட் சைல்டு ஈகோ. நம்ம பார்ட்னர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நாம் எந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசுகிறோமோ அதுக்கு அவங்க எந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து பதில் சொல்கிறாங்களோ இதை பொறுத்து தான் ஒரு கான்வர்சேஷன் ஹெல்த்தியாக போகுதா இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு சண்டை வருதான்றது முடிவாகுது. உதாரணத்துக்கு நீங்கள் சைல்டு ஈகோ ஸ்டேட்லேருந்து ஒரு விஷயத்தை உங்கள் பார்ட்னர் கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவங்க பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து பதில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சண்டை தான். இந்த மாதிரி ஏங்க நல்ல வெயில் அடிக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? எதுக்கு? டாக்டர் போய் தண்டா வரதுக்கா? போய் வேலையை பாரு. சாப்பிடலாம்னா சாப்பிடலாம்னு சொல்லுங்க, இல்ல வேணாம்னு சொல்லுங்க. தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து ஒன்று கேட்கும்போது அதுக்கு உங்க பார்ட்னர் பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து பதில் சொன்னாங்கனாலும் சண்டை தான். காதி, இந்த கார் கீயை பாத்தியா? எங்க வச்சீங்களோ அங்கதாங்க இருக்கும். நல்லா கண்ணை திறந்து பாருங்க. ஏய், நான் என்ன கண்ணை மூடிட்டா தேடிட்டு இருக்கேன்? பார்த்தேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்படிதாங்க பல நேரங்களில் நம்ம அந்த பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து ரியாக்ட் பண்ணுறதுனால தான் பார்ட்னர்ஸ்குள்ளே சண்டை வருது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அடல்ட் டு அடல்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் சைல்டு டு சைல்டு இருக்கிறது கூட ஹெல்த்தியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் சைல்டு டு பேரண்ட் ஒரு அடல்ட் டு பேரண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. இல்லை 2 பேரும் பேரண்ட் டு பேரண்ட்டாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் அது சண்டையில் தான் போய் முடியும். பிகாஸ் அங்கே ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்கு பதிலாக யார் டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படும். சரி, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த வீடியோவை உங்கள் பார்ட்னருக்கு காமிங்க. நீங்கள் 2 பேரும் எந்தெந்த ஈகோ ஸ்டேட்ஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கான்வர்சேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக சண்டை வர மாதிரி தோணும் போது ஒரு பாஸ். நீங்கள் எந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசுகிறீங்க, அவங்க எந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசுகிறாங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் 2 பேருமே அடல்ட் ஈகோ ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி தொடர்ந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சண்டைகளை தவிர்க்க முடியும். இது இம்மீடியட்டாக நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஆனால் மைண்ட்ஃபுல்லாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் சண்டைகளை தவிர்த்துட்டு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணலாம்.